அந்த தலைக்கணம் பிடித்தவனுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தது. அந்த செய்தியை சொன்ன மூக்கம்மாளை ஆறத் தழுவி, நிச்சயமாக உண்மையா என்று கேட்டான். உண்மையேதான். பாரத நாட்டில் இமயமலை என்ற ஒரு பெரிய மலை இருக்காம். அங்கு மட்டும் போய்விட்டு வந்தீர்கள் என்றால் இறந்தவர்களோடு பேசுவதை கற்றுக்கொள்ளலாம் என்றாள். அவன் முகங்களில் பிரகாசம். ஐயோ, இறந்தவர்களிடம் பேசலாமா? பின் நான் ஏன் தவம் இருக்கிறேன்? அவர்களிடம் கேட்டு எல்லா ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளலாமே. இமயம் போக புஷ்பக விமானம் தயாரானது. இடையில் இறங்காமல் இருக்க அதிகபட்ச கம்பிகளை இணைத்தார்கள். சூர்பனகை நானும் வரவா என்க, வேண்டாம், அங்கு குள்ள மனிதர்கள் பொல்லாதவர்களாம். சென்றான், இறங்கினான். அந்த யோகி அவன் உயரத்தை பார்த்து மகிழ்ந்து ஒரு சுடக்கில் குங்குமம் வர வைத்து கையில் கொடுத்தான். ஒரு கணையாழி கொடுத்தான். தேவையில்லாமல் ஏன் பெண்களை தேடுகிறாய், தொடுகிறாய் என்றான். ஆவி கூட பேச வேண்டும் என்றான். ஏற்பாடு செய்கிறேன். பாரதத்தில் ஒரே ஒரு பெண் தான், அவள்தான் பேசுவாள். வேறு யாரையும் இன்னும் அனுப்பவில்லை. முதல் பெண் மீடியம். ஆனால் இன்னொருவன் மனைவி. அது உனக்கு பொருட்டே இல்லை. என்ன செய்ய போகிறாய்? இல்லை, ஒரு 2 நாள் மட்டும் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டும். என் தலை வெடித்து விடும் போல் இருக்கிறது. அவர் சிரித்து கொண்டே, முழுதாக சொல்லி உன்னை சாந்தப்படுத்தி விடுவார்களா? பக்குவமாக நடந்து கொள். அவள் உன் பெண் மாதிரி. வணங்கி விடைபெற்றான். அயோத்தி சென்றதும் அங்கு நடந்தவைகளை தெரிந்து கொண்டான். யோகியிடம் பேசும்போது 2 நாள் என்றவன், அதன் பின் அது என்ன 2 நாள்? தூக்கி கொண்டு போய்விட்டால் எப்பவெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அப்போதெல்லாம் கேட்டு தீர்த்து கொள்ளலாம் என முடிவு செய்தான். சீதையை தூக்கிச் செல்ல காத்திருந்தான். அதற்கு தகுந்தாற்போல் ராமரின் வனவாசம். அவன் வனம் சென்றான். அதன் பின் நடந்தவைகள் உங்களுக்கு தெரியும். குறிப்பு: இதற்கு முன் இராமாயண செய்தியில் இந்த உண்மைகளை நாங்கள் அப்போது உடைக்கவில்லை என்பதையும் சொல்லிவிடுகிறோம். ஆனால் மிகுந்த சிரமப்பட்டான் தலையோன். என்னால் முடியவே முடியாது. செய்திகளை வாங்க அனுமதி வேண்டும். உன்போல் மூடனுக்கெல்லாம் தொடர்பே கிடைக்காது. கைகளை வெட்டுவேன் என்றான். சித்திரவதை என்றான். கணவனை கொல்வேன் என்றான். ஆனால் அவளை கொல்வேன் என்று மட்டும் சொல்லவே இல்லை. இறுதியாக, இங்கு பார் மகளே, உலகில் பெரும் பலவான் நான் இல்லையா? உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். உட்கார வேண்டும். ஒரு நாள் செய்திக்காய் என்னோடு அமர வேண்டும். எனக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. மகளே, நான் படைக்கப்பட்ட காரணமே வேறு. எங்கேயோ போய் பெரிய சக்திகளோடு போராட வேண்டும் போலவே இருக்கிறது. ஆனால் பூமியில் இல்லை. எனக்கு உண்ணும் போதும் உறங்கும் போதும் இதே நினைவு தாயி. அப்படியா? இறந்துவிடு, எல்லாம் தெரியுமே என்க. உனக்கு தெரியாது ஜானகி. அந்த எண்ணம் வந்தது, ஆனால் முடியவில்லை. உன்னை எடுத்து வரும்போதே மாமன் மாரீசன் ராமனால் உனக்கு அழிவு என்றும் சொன்னான். இவளை வேன் வாலி என்று குரங்கு போல் உள்ள ஒருவன் இருக்கிறானே, அவனுக்கு கூட தெரியுமாம் நான் யார் என்று. ஆனால் நெருங்க முடியவில்லை. ஒரு நாள் போதும். அவன் அந்த செய்திக்காய் இலங்கை அழியும் வரை பொருட்டும் காத்திருந்தான். அவளை அசைக்க முடியவில்லை. ஆனால் இறக்கும் தருவாயில் அவன் அருகே சென்று, பூரிக்கிறேன் ராவணா, ஒரு தேடலுக்காய் நீ இறுதி வரை போராடினாய். உன் ஆன்மாவும் பிரியாது. ஒரு வரியில் சொல்கிறேன், கண்ணை மூடிக்கொள்வாயா? நிரந்தரமாய் மூடுவேன் பெண்ணே. உண்மை, நீயும் ஒரு எதிர்ப்பு சக்தி என்றாள். துரோணர்.